என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். விநாயகரின்றி ஒரு அணுவும் அசையாது. நமது வழிபாடுகள் அனைத்திற்கும் முன்னிற்கும் முழுமுதற் கடவுள் விநாயகர். வேழமுகத்து விநாயகனை தொழ நல்வாழ்வு மிகுந்து வரும் என்பதும், வெள்ளை கொம்பன் விநாயகனை தொழ துள்ளியோடும் தொடரும் வினைகள் என்பதும் விநாயகரை குறிக்கும் பழமொழிகள். எந்த ஒரு காரியம் தொடங்கும் போதும் பிள்ளையார் சுழி போட்டு பூஜையின் நடுவில் பிள்ளையார் பிடித்து வைத்து பிள்ளையாருக்கு தேங்காய் அர்ப்பணிப்பது வரை நம் உயிரோடு கலந்து உறவாடும் தெய்வம் பிள்ளையார். எந்த தெய்வத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு பிள்ளையாருக்கு உண்டு. முழுமுதற் கடவுளும் ஈசனின் மகனுமான விநாயகர் அவதரித்த தினமான விநாயகர் சதுர்த்தி விழாவானது ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதத்தின் வளர்பிறை சதுர்த்தி நாளன்று கொண்டாடப்படுகிறது. வினை தீர்க்கும் விநாயகர் பிறந்த சதுர்த்தி வழிபாட்டை ஒவ்வொருவரும் தங்கள் வீட்டில் செய்ய வேண்டியது அவசியமானது. இந்த வீடியோல 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் எந்த தேதியில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுது, விநாயகர் சதுர்த்தி இந்த அளவுக்கு பிரபலம் அடைஞ்சதுக்கு முக்கிய காரணம் யாரு, விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டு முறைகள் என்னென்ன, அன்று செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை என்ன, ஏன் விநாயகர் சிலையை மட்டும் நீரில் கரைக்கிறோம், பிள்ளையாருக்கு கொழுக்கட்டை ஏன் படைக்கப்படுகிறது, படைக்கப்படும் கொழுக்கட்டை யாருடைய பசியை தீர்க்கிறதுன்னு விநாயகர் சதுர்த்தி பற்றிய பல சுவாரஸ்யமான பயனுள்ள தகவல்களை இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதே போன்று மேலும் பல வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவுமே ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தி திதியில் வரக்கூடியதுதான் விநாயகர் சதுர்த்தி. இந்த 2023ஆம் ஆண்டு புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 18ஆம் தேதி வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தியில் கொண்டாடப்படுது. செப்டம்பர் 18ஆம் தேதி காலை 11:38க்கு தொடங்கி மறுநாள் செப்டம்பர் 19ஆம் தேதி 11:50 வரை சதுர்த்தி திதி உள்ளது. அதனால செப்டம்பர் 18ஆம் தேதியே மகா விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுது. இந்த விநாயகர் சதுர்த்தி விழா மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜி ஆட்சி காலத்திலேயே நடத்தப்பட்டிருக்குது. அது அந்த நாட்டோட தேசிய விழாவாகவும் கலாச்சார விழாவாகவும் இருந்திருக்கு. அதற்கு பிறகு பீஷ்வாக்கள் ஆட்சி காலத்திலும் இந்த விநாயகர் வழிபாடுங்கிறது தொடர்ந்து நடந்து வந்திருக்கு. அதன் பிறகு மகாராஷ்டிரா மாநில மக்களின் குடும்ப விழாவாகவும் மாறியிருந்திருக்கு. மக்கள் அவங்களோட வீட்டில் பிள்ளையாரை வச்சு வணங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் பிறகு சுதந்திர போராட்ட காலத்தில் இந்து மதத்தின் பால் அதிக ஈர்ப்பு கொண்ட அன்றிருந்த இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான பாலகங்காதர திலகர் தான் ஒவ்வொரு வருஷமும் பொதுமக்கள் இணைந்து நடத்தும் ஒரு திருவிழாவாக இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை மாற்றியிருக்காரு. அதற்கு பிறகுதான் மகாராஷ்டிரா மாநிலத்தில் விநாயகர் சதுர்த்தி என்று வசதி படைத்தவர்கள் மட்டுமன்றி எல்லாரும் தங்கள் வசதிக்கேற்ப உயரமான விநாயகர் சிலைகளை செய்து தங்கள் பகுதி மக்கள் சேர்ந்து கொண்டாடும் ஒரு மிகப்பெரிய விழாவா நடத்தியிருக்காங்க. இப்போ தமிழகத்திலும் வெகு விமர்சையாக விநாயகர் பிறந்த சதுர்த்தி தினமும் விநாயகர் ஊர்வலமும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருது. அடுத்து பிள்ளையாருக்கு ஏன் கொழுக்கட்டை படைக்கப்படுகிறது, படைக்கப்படும் கொழுக்கட்டை யாருடைய பசியை தீர்க்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். முன்பொரு காலத்தில் ஞானபாலி என்ற சத்தியமே வடிவான உத்தம அரசன் வாழ்ந்து வந்திருக்காரு. முழுமுதற் கடவுளான கணபதியின் தீவிர பக்தனாய் இருந்திருக்காரு. விநாயகரின் பக்தனாக நாட்டை நல்ல முறையில் ஆட்சி செய்து வந்த போதும் ஒரு முறை நாட்டில் பெரும் பஞ்சம் வந்திருக்கு. மக்கள் கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படின்னு பல வகை திட்டங்களை தீட்டி அவர்களை காப்பாற்றி வந்திருக்காரு அந்த அரசன். அப்படியும் பஞ்சம் தொடர்ந்து நீடித்ததால் ராஜகுருவின் ஆலோசனைப்படி ருத்ர யாகம் ஒன்றை செய்ய தொடங்கி இருக்காரு. யாகத்தின் நடுவே அரசனின் விதி தனது வேலையை தொடங்கி இருக்கு. அவ்வழியே சென்ற மேனகை ஞானபாலியின் கண்களை கவர்ந்திருக்காங்க. சிற்றின்ப ஆசையால் அரசன் வேள்வியை பாதியிலேயே நிறுத்திட்டு மேனகைக்கு பின்னாடி போயிருக்காரு. தன் பெண்ணே வந்த ஞானபாலியை கண்ட மேனகை அரசனை எச்சரித்து விட்டு அந்த இடத்தை விட்டு மறைஞ்சிருந்திருக்காங்க. ஏமாந்து போன அரசன் ஞானபாலி மீண்டும் யாகம் நடத்துற இடத்துக்கு வந்திருக்காரு. யாகம் பாதியிலேயே நின்று போனதால பெரும் ஆபத்து நேரும்னு ராஜகுரு எச்சரிச்சிருக்காரு. அதனால இன்னொரு நாள் இந்த யாகத்தை தொடங்கலாம், இன்னைக்கு வேணாம் அப்படின்னு அறிவுறுத்தி இருக்காரு. அதை கொஞ்சம் கூட கண்டுக்காத அரசர் நின்று போன யாகத்தை மறுபடியும் தொடங்கி இருக்காரு. அந்த யாகத்தில் தோன்றிய அஷ்டதிக் பாலகர்கள் அரசனை சபிச்சிருக்காங்க. இதனால் ஒற்றை கண் பூதமாக மாறி அரசன் ஞானபாலி அலைய தொடங்கி இருக்காரு. கண்ணில் பட்ட மனிதர்களை எல்லாம் பிடித்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு. கொடிய அரக்கனாக மாறி சகல உயிரினங்களையும் வதச்சிருக்காரு. தீராத பெரும் பசியால் உயிர்களை எல்லாம் விழுங்கி இருக்காரு. எனினும் முந்தைய
பழக்கத்தின் காரணமாக விநாயக பெருமானோட வழிபாட்டை மட்டும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்திருக்காரு. பூமிக்கே பெரும் அச்சுறுத்தலான ஞானபாலியை எந்த தேவர்களாலும் அழிக்க முடியல. அவனுக்கு கஜமுகனின் ஆசை இருந்ததே காரணம்னு பூமாதேவி தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. தன் மக்களை காக்க கணபதியை வேண்டி இருக்காங்க. தன் பக்தனான ஞானபாலிக்கு அருள் செய்யவும் பூவுலகை காக்கவும் கணபதி திருவுள்ளம் கொண்டு ஒரு வேடனாக உருமாறி ஞானபாலியை எதிர்க்க துணிவாரு. கண்ணால் காணும் அனைத்து மனிதர்களையும் அழித்து வந்த பூதம் ஞானபாலியால் அந்த வேடனை மட்டும் எதுவுமே செய்ய முடியல. போர் ரொம்ப காலம் தொடர்ந்து நடந்திருக்கு. இறுதியாக வந்திருப்பவர் கணபதி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு ஞானபாலி. கண்ணீரோடு விழுந்து வணங்கி தன்னை ரட்சித்து ஏற்றுக்கொள்ளுமாறு கணபதியை வேண்டியிருக்காரு. தனது பெரும் பசியை போக்குவதுடன் தன்னையும் கணநாதராகிய பிள்ளையார் தம்மோடு வைத்துக் கொள்ளுமாறு வேண்டியிருப்பாரு. பிறப்பில்லா பெருவாழ்வை தந்து காக்குமாறு அழுவாரு. கண்ணீரால் தொழுவாரு. பரம பக்தனான ஞானபாலியை கொல்லவோ பூமியில் அப்படியே விட்டு செல்லவோ முழுமுதற் கடவுளுக்கு மனசே வராது. கொடுமையான செயல்கள் பல புரிந்ததால் சொர்க்கமும் ஞானபாலிக்கு சாத்தியமில்லைன்னு விநாயகர் தெரிஞ்சுக்குவாரு. அதனால ஞானபாலி வேண்டி கேட்டுக்கிட்ட மாதிரியே அவனை தன் கூடவே வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. அதே சமயம் அவனது பெரும் பசிக்கும் வழி செய்ய திருவுள்ளம் கொண்ட கணபதி கடவுள் விஸ்வரூப வடிவம் எடுத்து ஞானபாலியை தன் கையால் பிடித்து அவனை ஒரு கொழுக்கட்டை வடிவமாகி விழுங்கி விடுவார். இப்படியாக கணபதி கடவுளின் பக்தனான ஞானபாலி கொழுக்கட்டை வடிவத்தில் விநாயக பெருமானின் வயிற்றில் அமர்ந்து கொண்டான். தேவர்களும் மக்களும் மகிழ்ச்சி அடைவாங்க. கணநாதரின் ஆணைப்படியே ஞானபாலியின் பசியை போக்க அவருக்கு கொழுக்கட்டை படைக்கவும் ஒப்புக்கொண்டார்கள். அன்றிலிருந்து அவருக்கு படைக்கப்படும் கொழுக்கட்டை யாவும் ஞானபாலிக்கே போய் சேர்ந்துட்டு இருக்கு. நாமும் இன்று வரை ஞானபாலியின் நினைவாக தான் விநாயகருக்கு கொழுக்கட்டை செஞ்சு படைச்சு வருகிறோம். ஆன்மா என்ற இனிப்பான பூரணத்தை பொதித்து இந்த உடலையே ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கிறோம் என்பதே இந்த கொழுக்கட்டையோட தத்துவம். வாழும் காலம் வரை தன்னை அப்படியே ஒப்படைக்க முடியாது என்பதால் கொழுக்கட்டையின் வாயிலாக இப்படி செஞ்சுட்டு இருக்கோம். ஞானபாலியை வைத்து விநாயக பெருமான் நம் ஒவ்வொருவரையும் சரணாகதி அடைய செய்து விடுவார் என்பதே இந்த கதையின் அடிப்படை. பிள்ளையாரை பிடித்து கொள்ளுங்கள், மனதிற்கு பிடித்தவாறே வாழ்க்கை அமைந்துவிடும். ஒவ்வொரு சதுர்த்தியன்றும் விநாயகர் கோவிலுக்கு சென்று 8 கொழுக்கட்டை செய்து தானம் அளித்தால் வறுமைகள் நீங்கி வளம் பெருகும் என்பது நம்பிக்கை. நம்முடைய வாழ்விலும் மகிழ்ச்சி அதிகரிக்க விநாயகர் சதுர்த்தி நாளில் மோதகம் படைத்து வழிபடுவோம். அடுத்து விநாயகர் சதுர்த்தி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக விநாயகர் சிலைகளை ஏன் நீர்நிலைகளில் கரைக்கிறோம்னு தெரிஞ்சுக்கலாம். ஆடியை தொடர்ந்து வரும் மாதம் ஆவணி மாதம். அந்த மாதத்தில் களிமண்ணால் பிள்ளையாரை செய்து ஒரு 3 நாட்கள் அதை வாங்கி வீட்டில் வச்சிருப்போம். வாங்கும் விநாயகரை வணங்கிவிட்டு எங்கேயாச்சும் எடுத்துட்டு போய் வச்சுட்டு வரக்கூடாது. யாராச்சும் எடுத்துட்டு போய் கரைச்சிடுவாங்க அப்படிங்கிற அலட்சியத்தோடையும் விநாயகரை வைக்கிறதா இருந்தா அதை வாங்காம வீட்டில் இருக்கும் விநாயகர் சிலையை வச்சு நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம். கரைக்கிறதுக்கு நமக்கு வசதி இருக்கு, நாங்கள் முறையாக கரைத்து விடுவோம் அப்படிங்கிற அவசியம் இருந்தால் மட்டுமே கட்டாயமா களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை வாங்கிவாங்க. அப்படி களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை வாங்கி வழிபாடு செஞ்சு அதை கரைக்கிறது தான் சிறப்பானது. அதற்கான காரணம் இயற்கையினுடைய சூழலை பாதுகாக்கும் பொருட்டு நமது முன்னோர்கள் சில பண்டிகைகளுக்கு சில விஷயங்களை முன் வச்சிருக்காங்க. முளைப்பாரி கரைப்பது என ஒரு விஷயத்தை நம்ம முன்னோர்கள் நடத்தி வந்திருக்காங்க. எதுக்காக தெரியுமா? ஆடி மாதத்துல வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அப்படிங்கிறதால அந்த ஆடி வெள்ளப்பெருக்கில் மண்ணரிப்பு மிக அதிகமாக இருக்குங்கிறதால ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் கொஞ்சம் மண்ணை கொண்டு வந்து ஆத்துல போடுங்கன்னு சொன்னா யாருமே போட மாட்டாங்க. அதனால விதைகள் நன்றாக விளையட்டும் என விதை விற்று பார்த்து அந்த நல்ல மண்ணை கொண்டு போய் ஆற்றில் போடுவார்கள். அப்படி ஆற்றில் போடக்கூடிய மண் ஆற்றில் சென்று தங்கும். அதே போலத்தான் இந்த விநாயகர் சிலைகளை நீரில் கரைக்கும் ஒரு வழக்கமும். ஏன் 3 நாட்கள் வீட்டில் வச்சிருக்கணும் விநாயகர் சிலையை, அன்றே கரைக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உடனே கரைக்கும் போது மண் பச்சையாக செய்தது போல் இருக்கும். அது தண்ணீரில் எளிதில் கரைந்து ஓடிவிடும். அதனால் 3 நாட்களுக்கு பின்னர் இறுகி போன களிமண் ஓடும் நீரிலோ ஆற்றிலோ குளத்திலோ எதில் போட்டாலும் கொஞ்ச தூரம் ஓடும், ஆனால் கரையாது, அப்படியே தங்கிவிடும். இப்படியே ஆங்காங்கே களிமண் சென்று மண்ணரிப்பை தடுக்கும் என்ற காரணத்தால் தான் பெரியவர்கள் ஐம்பூத தத்துவத்தையும் அதில் அடக்கி உலக நன்மைக்காக இப்படி ஒரு செயலை வழிபாட்டு முறைக்காக நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கடல், ஆறு, குளம்னு எதுவுமே கிடையாது. கிணற்றில் போட்டு விநாயகரை கரைக்கலாமா அப்படின்னா தாராளமாக போடலாம். எல்லாருமே அவங்களோட வீட்டில் சிறிய மண் விநாயகர் சிலையை வைத்து வழிபட்டு 3 அல்லது 5 நாட்கள் கழித்து அதை நீர்நிலைகள், ஆறு, கடலில் கரைப்பது நல்லது. இந்த முறையை தான் பல ஆண்டுகளாக நம்முடைய முன்னோர்கள் பின்பற்றி வந்தாங்க.
அடுத்து விநாயகர் சதுர்த்தி பூஜை விதிமுறைகள் என்னெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாம். விநாயகர் பெருமானை வீட்டிற்கு கொண்டு வருவதற்கு முன் உங்கள் வீட்டை நன்கு சுத்தம் செய்து பக்தர்கள் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு நல்ல சுத்தமான ஆடைகளை அணிந்து சிலையை சிவப்பு அல்லது மஞ்சள் துணியால் மூடி வைக்கவும். விநாயகர் சிலையானது அவரது துணையான சுண்டலியுடன் உள்ளடக்கி இருப்பதை உறுதி செய்யணும். எதனால அப்படின்னா, அப்படிப்பட்ட சிலைகளை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரும்போது நேர்மறை ஆற்றலை நமக்கு அதிகமாக கொடுக்கும். விநாயகர் சிலையை வீட்டிற்கு எடுத்து சென்று சுத்தமான மற்றும் அலங்கரிக்கப்பட்ட மேடையில் வைக்க வேண்டும். விநாயகரை மரியாதையுடன் நடத்த வேண்டும். உணவு, தண்ணீர், பிரசாதம் என அனைத்தையும் முதலில் விநாயகர் பெருமானுக்கு தான் படைக்கணும். சுற்றுச்சூழலுக்கு உகந்த விநாயகர் சிலைகளை மாட்டு சாணம், களிமண் போன்ற மக்கும் பொருட்களால் ஆன பொருட்களால் தேர்ந்தெடுத்து வாங்கணும். விநாயகர் சிலை வாங்கி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அதுக்கு பூஜை செய்ய முடியாதவங்க கோவிலுக்கு சென்று கணபதிக்கு லட்டு சமர்ப்பித்து பிரார்த்தனை செய்யலாம். விநாயகர் சிலையை வீட்டின் வடகிழக்கு திசையிலேயே வைக்க வேண்டும். விநாயகர் சிலை மேற்கு நோக்கி இருக்கும் வகையிலேயே வைக்க வேண்டும். விநாயகர் சிலையை பிரதிஷ்டை செய்த பிறகு எந்த ஒரு காரணத்திற்காகவும் அதை அங்கிருந்து அகற்றக்கூடாது. கரைப்பதற்காக எடுத்து செல்லும் போது மட்டுமே விநாயகர் சிலையை அந்த இடத்தை விட்டு எடுக்கணும். விநாயகர் சிலை வீட்டில் வைத்திருக்கும் போது எந்த காரணத்திற்காகவும் அசைவம், மது உள்ளிட்ட போதைப் பொருட்களை உட்கொள்ளக்கூடாது. கணேச உற்சவத்தின் 10 நாட்களும் வீட்டை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். முடிந்தால் பூண்டு, வெங்காயம் ஆகியவற்றை பயன்படுத்துவதையும் தவிர்த்துக்கோங்க. அதே போல விநாயகர் சிலையை கரைக்கும் போது வீட்டின் பிரதான கதவை மூடக்கூடாது. நல்ல எண்ணத்துடன் முழு மனதுடன் பூஜை செய்ய வேண்டும். வீட்டில் சண்டை சச்சரவுகளை தவிர்க்கவும், பண்டிகை நாட்களில் நல்ல சாதகமான சூழலை பராமரிக்கவும். இந்த நேரத்தில் விநாயகர் பெருமான் தன்னுடைய தாயார் பார்வதியுடன் பூமிக்கு வந்து மக்கள் மீது தனது ஆசைகளை பொழிகிறார் அப்படின்னு நம்பப்படுது. இந்த நாளில் விநாயகர் பெருமானின் திருவுருவ சிலையை ஏந்தி பிரம்மாண்ட ஊர்வலங்கள் நடத்தப்படுது. மக்கள் தங்களுடைய வீடுகளிலும் கோவில்களிலும் பந்தல்களிலும் விநாயகர் பெருமானை வழிபட்டு வருவாங்க. பூஜை மற்றும் தெய்வங்களுக்கு பிரார்த்தனை செய்வது மங்களகரமானதாக கருதப்படுது. பொதுவாக விநாயகர் பெருமானை வழிபடுபவர்களுக்கு துன்பங்கள், தடைகள் அனைத்தும் விலக நன்மைகள் பெருகும் என்பது ஐதீகம். நவகிரக தோஷம், சர்ப்ப தோஷம், குறிப்பாக சனி பகவானால் ஏற்படும் தொல்லைகள், திருமண தடை, காரிய தடை, வறுமை, கடன் உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளையும் விநாயகர் வழிபட விலகிவிடும். அதிலும் அவருக்குரிய சதுர்த்தி திதியில் விரதமிருந்து வழிபட்டால் சகல விதமான நன்மைகளும் கிடைக்கும். அனைத்து மாதங்களிலும் வரும் சதுர்த்தி திதி சிறப்பானது என்றாலும் ஆவணி மாதத்தில் வரும் சதுர்த்தி தனி சிறப்பு வாய்ந்தது. சதுர்த்தி விரதம் இருக்க துவங்குபவர்கள் ஆவணி மாத வளர்ப்பிறையில் துவங்குவது சிறப்பானதாகும். ஆனால் இந்த வருடம் மட்டும்தான் நமக்கு புரட்டாசியில் சதுர்த்தி திதி வருது. இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்திக்கு ஏன் கொழுக்கட்டை படைக்கிறோம், விநாயகர் சிலைகளை ஏன் நீரில் கரைக்கிறோம் அப்படிங்கிறதையும் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டு முறைகளையும் தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் ஷேர் பண்ணுங்கள். இதே போன்று மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். இப்படிக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது வைரல் ஸ்டாரி அட்மின் ஸ்வாதி. நன்றி, வணக்கம்.